தான் இருக்கிறாரு. இந்த சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்திக்கணும். இப்ப வந்துக்கிற பூஜாரிகள் கண்ட்ரோல் இல்லாத கோயில போல பூஜாரிகள் எல்லாம் நீங்க எல்லாம் அந்த ஆதார் கார்டு போட்டோ கொடுங்க. மறுபடியும் இந்த ஒரு வாரம் கழிச்சு நான் 10 நாள் கழிச்சு மறுபடியும் இங்க ஒரு ஏதாவது ஒரு கோயில்ல ஒரு கூட்டத்தை போட்டு அப்ப வந்து நீங்க விண்ணப்பத்தை அப்பயே எழுதிட்டு போயிடலாம். போட்டோவும் ஆதார் கார்டு கொண்டுருப்பாங்க. அப்பப்ப எழுதிட்டு நீங்க உடனே அந்த விண்ணப்பம் கைது வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இந்த மாசத்துலயே நீங்க வாங்கினீங்கன்னா ஒரு 3 மாசத்துல மறுபடியும் கமிட்டி வருது. அந்த கமிட்டியில நீங்க உங்க விண்ணப்பம் சேர்ந்துடும். தயவுசெய்து எல்லாமே பயன்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பூசாரிகள் கருத்து வேப்பிலைக்காரியும் வேலவன் முருகனும் வேண்டும் வர வேண்டும் என வேட்டி மட்டும் கட்டிய வெள்ளை உள்ளமே உங்கள் பாதம் தொட்டு என்னுடைய தலைமை உரையை எழுதுகின்றேன். தமிழ்நாடு கோயில் பூசாரிகள் நலச்சங்கத்தின் சார்பாக இன்றைய தினம் கரூர் மாவட்ட மாநாடானது சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்துள்ள இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் கதிர்வேல் அவர்களே, இந்த சிறப்பான ஒரு மாநாட்டினை 1 மாத காலமாக சுற்றுப்பயணம் செய்து பூசாரிகளை சந்தித்து இந்த சிறப்பான ஒரு கூட்டத்தை கூட்டியுள்ள மாவட்ட செயலாளர் திருவாளர் காசு சந்திரசேகர் அவர்களே, நம்முடைய கோயில் பூசாரி நலச்சங்கத்தினுடைய கோரிக்கைகளை அரசு கவனத்துக்கு கொண்டு செல்லும் வகையிலே அனைத்து நாளிதழ்களும் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அருமை அண்ணன் ஆர் சீனிவாசன் அவர்களே, இந்த சிறப்பான விழாவுக்கு வாழ்த்துறை வழங்க வருகை தந்துள்ள நம்முடைய சங்கத்தினுடைய மாநில செயலாளர் திரு சங்கர் அவர்களே, இந்த சிறப்பான ஒரு மாநாட்டிற்கு திருவாரூர் மாவட்டத்திலிருந்து வருகை தந்து சிறப்பான பணியை செய்த திரு கோவிந்தராஜ் சேட் அவர்களே, நம்முடைய சேலம் மாவட்ட பொருளாளராக விளங்கிக் கொண்டு உங்களுக்கெல்லாம் அடையாள அட்டையை வழங்கிக் கொண்டிருக்கின்ற சேலம் மாவட்ட பொருளாளர் திரு குணசேகரன் ஐயர் அவர்களே, இந்த நல்லதொரு கூட்டத்திற்கு சிறப்பான முறையிலே வருகை தந்து இந்த 15 நாட்களும் சிறப்பான கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்த இந்த மாவட்டத்தினுடைய ஒன்றிய பொறுப்பாளர்கள் ஆர் கிருஷ்ணன் அவர்களே, அங்கமுத்து அவர்களே, ரவி அவர்களே, தேகராஜன் அவர்களே, சுரேஷ் அவர்களே, பாலச்சந்திரன் அவர்களே, பரமசிவம் அவர்களே, திரு வேலுச்சாமி அவர்களே, ஆர் ராஜேந்திரன் அவர்களே, விக்னேஷ் அவர்களே, மூர்த்தி அவர்களே, சண்முகம் அவர்களே, இந்த சிறப்பான கூட்டத்திற்கு சேலத்தில் இருந்து வருகை தந்துள்ள நம்முடைய அருள்மிகு கோட்டை பெரிய மாரியம்மன் கோயில் தலைமை பூசாரியும் கோயில் பூசாரிகள் நலச்சங்கத்தினுடைய மாநில துணை செயலாளர் அண்ணன் சிவா அவர்களே, உங்கள் அனைவருக்கும் கோயில் பூசாரி நலச்சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு கோயில் பூசாரி நலச்சங்கம் என்பது கடந்த 2005ஆம் ஆண்டு சேலத்திலே 9 நபர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த இயக்கம் தற்பொழுது 1,42,626 பூசாரிகளை உறுப்பினராக கொண்டு தமிழ்நாடு முழுவதும் அமைப்பு ரீதியாக
தீர்மானிக்கப்பட்டு 2 ஆண்டுகளில் பூசாரிகள் நலவாரிய அலுவல் சாரா உறுப்பினர்களை பெற்றுத்தந்து பூசாரிகள் நலவாரியம் செயல்படுவதற்கு உண்டான ஏற்பாடுகளையும் நம்முடைய கோயில் பூசாரி நலச்சங்கம் தான் பெற்றுத்தந்தது என்பதனை நீங்கள் எல்லாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும்.